வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி. எல்லாரும் என்னை லைவில் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது நானும் யோசிக்கிற மாரி தான் இருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு பணம் வருதா, உங்களுக்கு மானிடேஷன் ஆயிடுச்சா, நீங்கள் எவ்வளோ யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேங்க. நான் ஒரு வருஷமாக தான் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் என்னோடய சேனல் மானிடேஷன் ஆகலை. நான் இதனால் யூடியூப்பால் இன்னும் இது வரைக்கும் நான் என் கையில் வருமானம் வரலை. வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொரு வருமானம் இருக்குது. இளமை எல்லோரும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் உங்களுக்கு யாரும் லைவில் வரமாட்டேங்கிறாங்கன்னு. அம்மாவை பார்க்க குழந்தைய வரமாட்டாங்களா? அந்த நம்பிக்கையில் தான் என்னமாரி இருக்கிறவங்களாம் லைவில் உட்காந்து நாங்கள்லாம் பேசுகிறோம். குழந்தைய கூட பேசலான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வரோம். ஏன் எங்கள் கூட எல்லாம் பேசுவீங்க, பேசாதையா இவ்வளோ கடந்து வந்திருக்கிறேன். அதனால் என் கூட எல்லோரும் பேசுவீங்க. நானும் யூடியூப்பில் சம்பாதிப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அம்மாவையும் லைக் போடுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கிறது ஒவ்வொரு நம்பிக்கையில் தான் நம்ம லைவில் எங்கள் மாரி உட்காடுறோம். நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வருமானம் பல பேருக்கு அது யூஸ் ஆகிருக்கும். குழந்தை அப்படி இப்படி வீட்டு செலவுன்னு போயிருக்கும். ஆனால் இந்தமாரி வயசில் தான் அவங்கவுங்களுக்கு பணம் தேவைப்படும். ஏன்னா இது எல்லார்த்தையும் எல்லாம் நம்ம போய் கை நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தேவைகள் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது. எங்கள் மாரி உள்ளவங்கெல்லாம் யாருக்கிட்டையும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம கையில் வருமானம் இருந்தால் நம்ம செய்யலாம், நம்மளுக்கு செலவு பண்ணிக்கலாம். நம்மள யாராச்சும் கேட்குறாந்தா அதுக்கு நம்ம ஓனாக எடுத்து நம்ம செலவு பண்ணலாம். அந்த நம்பிக்கையில் தான் நான்லாம் யூடியூப்பில் வந்திருக்கிறேன். இந்த வருமானம் வந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, அண்ணனால் வயசாகிடுச்சு, அவங்களாம் யூடியூப்புக்கு வரக்கூடாதுன்னா எந்த இதுவும் கிடையாது, சட்டமும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பேசலாம், யார் மனசையும் கஷ்டப்படாத நடந்துக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் என்னமாரி இருக்கிற பல சகோதரிகளை ஆதரிங்க, எல்லாருக்கும் லைக்கை போடுங்க, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைம்மா. எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு தான் நாங்களாம் லைவில் உட்காடுறோம். அதனால் எங்கள் மாரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வரட்டும். யாருக்கையும் இந்த நேரத்தில் தான் எங்கள் மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைகள் இருக்கும். அது எங்கள் தேவையை நாங்களே நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் அந்த யூடியூப்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். வேறு எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. நாங்களும் சம்பாரிச்சிட்டு போகிறோமே, எங்களுக்கு